செங்களம் சார்பாக இந்த சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அறக்கட்டளை என்பது பிளாக் மணியை ஒயிட் மணியா மாற்றுவதற்கான ஒரு வழி. அப்படியே நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா முதவத்துக்கு ஒருத்தர வர மாட்டாங்க. சமூக வலைதளமே ஒரு கவுச்சு கடை சொல்லுவாங்கல்ல, மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்பாவுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் தருதலைங்கிற எவ்வளவு பேர் சினிமாவிலே இருக்கு சொல்ல முடியும். ரெட்ரோ சரியான படம் சார் இது. அதுல ஒரு குறை நீங்க சொல்ல முடியாது. பட் அந்த படங்கள்லாம் ஓட விடாம தடுத்தது எது? ரெட்ரோ படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஒரு அரசியலுக்கு வந்துருவாரோ சூர்யா, அரசியலுக்கு வந்தா நமக்கு ஏதாவது சிக்கல் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவன் பதறான். நீதி அரசர் கொண்டு வந்தது யார் சார்? இந்த வழக்கு யாருன்னா கடுமையான தாக்குதல் கேட்டா சூர்யா மீது தான் வச்சாங்க. அவர் என்ன வன்னியர்களுக்கு எதிரான வந்த மாதிரி படங்கள். இப்ப கருப்பர் படம் வருது, அதுல கூட கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே செருப்பு போடல, இவரு மட்டும் தான் செருப்பு போட்டுது. தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கும் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப நடந்து முடிஞ்ச அகரம் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய ஒரு விழாவாக நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த விழாவை பார்க்கும் பொழுது. ஸோ நிறைய மாணவர்களை இவங்க படிச்சு பெரிய பெரிய பதவிகள்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே தருணத்துல ஜோதிகா, சூர்யா, கார்த்தி இவங்கெல்லாம் கண்ணீர் விடும் பொழுது நமக்கு அந்த உணர்வுகள் நல்லாவே புரியுது. ஸோ முதல்ல செங்களம் சார்பாக இந்த சேனல் மூலமாக சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். சொல்லுங்க சார். இது உதவி என்பது ஒரு உணர்வுபூர்வமாக செய்கிற விஷயம். உணர்வு மிகுதி அதிகமாக கண்ணீர் வருது. எல்லாருக்கும் இயல்பு தான் அது. கண்டிப்பா. மனிதர்களுக்கு இயல்பு என்னன்னா சொல்லுவாங்க இல்லையா, மிருகங்களுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியாது, அழ தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா மிருகங்கள் அழுது நான் பார்த்துருக்கிறேன். மனிதர்களுக்கே உள்ள அந்த இதுன்னு கேட்டா, ஒரு உதவி செய்யும் போது தன்னை அறியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கண்ணீரை தான் நான் பார்க்குறேன். இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பலருக்கும் தெரியாது. இது ஆரம்பம் அது அகரம் ஃபவுண்டேஷன்ற பேர்ல இருந்ததா இல்லையான்னு தெரியல. இந்த அகரம் ஃபவுண்டேஷனே கேட்டினா சிவகுமார் உள்ளத்திலிருந்து வந்த ஒரு விஷயம்தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன். அவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 10ஆம் வகுப்பு பியூசி, அந்த காலத்து பியூசி படிச்சு பாஸ் ஆனவங்களுக்கு இவர் உதவிகள் செஞ்சிருக்காரு. சொற்பமான பணம் தான். ஆனா அன்னைக்கு அது சொற்பமான, இன்னைக்கு சொற்பமான பணம் தான். இந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு சொற்பமான பணம். அன்னைக்கு அது பெரிய பணம். இன்னைக்கு எப்படி ஒரு 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் எப்படி பெரிய பணமா, அந்த மாதிரி அப்பவே நாலு தினத்தந்தியா இருக்கட்டும், மற்ற தினமணி இந்த மாதிரி செய்தித்தாளில் முதல் பக்கத்திலே வரும். அன்றைய காலகட்டத்தில் இருந்த சக நடிகர்கள், அது யார் வேணா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், மற்ற உதவிகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் கல்விக்கான உதவின்றது அது சிவகுமார் தான் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக நடிகர்கள் மத்தியில் அந்த உதவியை தொடங்கினது சிவகுமார் தான். அதனுடைய தொடக்கம், அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷனாக நிற்குது. இது மேலும் வளரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடும்ப கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குடும்ப கட்டமைப்புன்றது கேட்டால் அந்த நான் சொல்றது அகரம் ஃபவுண்டேஷன்லேயும் இருக்கிறதுனால அந்த குடும்ப கட்டமைப்பு அது மேலும் மேலும் வளரும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய மாணவர்கள் அதுல டெஸ்டிமோனி கொடுத்திருந்தாங்க, அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈழத்தை சார்ந்த ஒரு மாணவி, அவங்களுக்கு இன்னும் குடியுரிமை இங்க கிடைக்கல, அதனால அதை தாண்டி இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிக்கிறேன்னா அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நமக்கு இருந்தது. எப்படி உதவிக்கு எல்லைகள் இல்லைன்றதுதான் இதை காட்டுது. இங்க உதவிக்கு பொறுத்த வரைக்கும் மனமே எல்லை சொல்லுவாங்கல்ல, வானமே எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதவிக்கு பயணத்துக்கு வானமே இல்லை, உதவிக்கு மனமே இல்லை. அவங்க மனசு இருக்கு, எங்க இருந்தாலும் உதவி. சில பேர் நினைச்சுறாங்க இது தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அமைப்பு இது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ம், 'கடல் கடந்து' இத உதவி பெறக்கூடிய பர்சன்டேஜ் விழுக்காடுகள் வேணா கூடுதலா இருக்கலாமே தவிர, 99% 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
அவங்களுக்கு அந்த பார்வை இல்லை. அவங்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் வந்து வரணுன்றது தான். இங்க பலரும் கூட வந்து கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. விஜய் கூட விருது வழங்கும் விழா ம். நடத்துறாரு. இவங்கெல்லாம் காட்டிலும் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மாறுபட்டு எப்படி நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொடக்கம் வேணா கூட அப்படி இருந்திருக்கலாம். இப்படி இருந்திருக்கலாம். நான் சொல்ற மாதிரி இருந்திருக்கலாம். எப்படின்னா, இவங்கெல்லாம் முதல் மதிப்பெண் பெற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ம். அவங்க முதல் மதிப்பெண் பெறுவதற்காக கொடுக்குறாங்க. இதுதான் கண்டிப்பா வித்தியாசம். கண்டிப்பா சார். அகரம் ஃபவுண்டேஷன் நான் பார்க்கிறேன். நான் ம். உணர்ந்து கொள்ற வகையில தான் நான் சொல்றேன். ம். இவங்கெல்லாம் வந்து மாணவர்கள் படிச்சு வந்துட்டாங்க. முதல் மதிப்பெண் படிச்சவங்களுக்கு வந்து அடுத்ததா ஊக்கப்படுத்துறதுக்காக இவங்க கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, முதல் மதிப்பெண் பெறுவதற்காகவே இவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படிதான் நம்ம இதை பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கமல் சொன்ன மாதிரி வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல விரிவடை. வந்து விரிவடையணும். அது வந்து அகலமாகணும்னு சொன்னா, அகலம்ன்றது அகலமாகணும்னா அதுக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து நிதி உதவி வரணும். அந்த நிதி உதவி பெறுவதற்கான தகுதியும் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷனோட அடித்தளமே வந்து நேர்மை, உண்மை. அப்படிதான் வந்து வருது. பலரும் பல விதமான வந்து கருத்து சொல்லலாம் இங்க. ஆனால் ஒரு நேர்மையான மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு ஒரு இயக்கம், ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தப்படும் போது, ஸ்தாபனம் தொடங்கப்படும் போது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடந்த காலத்துல பல நிதி லிமிட்டட்லாம் வந்து நிறுத்தி ம். மூடிட்டாங்க. ம். அவங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை தான் இருந்தது. ம். அதுக்கப்புறம் அதுல வந்து பங்குதாரர்கள், இயக்குனர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து கேட்டா பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் ஊத்தி முடிச்சாங்க. ம். ஆனால் இதனுடைய ஆரம்பம் இப்ப ரொம்ப சரியா இருக்கு. தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களும் சரியா இருக்கு. இனி ஒரு எதிர்காலத்திலயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு அகலமா விரிவடையும் போது இன்னும் வந்து இந்த 100, 200, 500 பேருக்கு உதவி பண்றது, 5000 பேர், 10,000 பேர் இன்னும் கூட இப்போ கார்த்தி சொல்லும்போது சொன்னார்ல, 95,000 அப்ளிகேஷன் வந்தது. ம். நாங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணி. களப்பணியாளர்கள் போய் செய்யும் போது அதான் அதை வந்து ஃபுல்லாவே வந்து பிரிச்சு பார்த்து எது தகுதியான விண்ணப்பங்கள் சொல்லி நாங்க எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வளவுதான் எங்களால உதவி செய்ய முடிஞ்சது ம். அப்படின்னு சொல்ல எண்ணிக்கையில சொல்றாரு இல்லையா. ம். அந்த எண்ணிக்கையெல்லாம் விரிவடையணும், பெரிய அளவுல வந்து போய் ரீச் ஆகணும்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து, பொதுமக்கள்ன்றது நான் வந்து பணம் படைத்தவர்கள் கிட்ட இருந்து நிதி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனம் உள்ளவர்கள் கிட்ட இருந்து பெரிய தொகைகள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வரும்போது இன்னும் வந்து லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரங்களை தாண்டி லட்சக்கணக்கான வந்து மாணவர்கள் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கு. அதன் மூலமா வந்து இன்னைக்கு வந்து கல்விக்கு வந்து உதவி தரவங்க கல்வி கூடங்களே நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரலாம். நாளைக்கு வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சார்பா கல்லூரிகள் வரலாம். ம். ஆம், இன்னும் கூடுதலா வந்து பல உதவிகள் செய்யக்கூடிய இந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிலாம் இருக்கு இல்லையா, ம். பாலிடெக்னிக், அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான வந்து அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாகவே வந்து ஒரு கல்வி நிறுவனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து மாணவர்கள் படிக்க முடியும் இல்லையா. ம். அதுதான் இந்த அகரம் என்பது அகலமானா என்ன நடக்கும்னா, இந்த மாதிரியான வந்து கல்வி நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபனங்கள் மூலமா வரலாம். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், பல ஆன்மீக ஸ்தலங்களே வந்து கல்விக்கூடங்கள்லாம் நடத்துறாங்க. ஆமா. ராமகிருஷ்ணா அங்க ஆமா ராமகிருஷ்ணா, மிஷனரி. நீங்க அந்த ராமகிருஷ்ணா மிஷன் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். அதுல படிச்சு முன்னேறி இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ம். லட்சக்கணக்கான பேரை வந்து உருவாக்கி இருக்கு. பல முக்கியமான இடங்கள்ல இருக்கிறாங்க. ம். பல வந்து தாய் தந்தை இல்லாத பல அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் வந்து ஒரு சைடுல வந்து அப்பா இருப்பாரு, அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. இப்படி வந்து இந்த மாதிரியான பல பேர் வந்து கேட்டா ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து படிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து இருக்கு. அகரம் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் கார்த்தி வந்து மேடையில பேசும்போதே சொன்னாரு, நம்ம அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம், நம்ம ஒன்றும் பணம் வச்சு நம்ம ஆரம்பிக்கல, நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்னு சொல்றப்ப அண்ணி வந்து சொன்னாங்க, ஜோதியா சொன்னாங்க அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பொதுவான ஒரு விமர்சனம் சமூக வலைத்தளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இவரோட பணத்துல வந்து இவர் பண்றாரா, இவருக்கு வந்து சந்துரு சார் கொடுத்ததை நம்ம பார்த்தோம், நேரடியாகவே வந்து பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொத்துக்கள் எழுதி வைக்கிறாங்க, பொருள் இல்ல கொடுக்கறாங்க, உங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க. இன்னைக்கு அப்ப வந்து நிறைய அறக்கட்டளை என்பது வந்துட்டு பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியா மாற்றுவதற்கான ஒரு வழி இல்ல சார். திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு பார்வை சமூகத்துல இல்ல இருக்கு. இது வந்து என்னன்னா இதுதான் சேற்றை வாரி வீசுறது தான். இப்படியே நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா உதவத்துக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இதே சிவகுமார் குடும்பத்தை சார்ந்த அது சூர்யாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவங்களுடைய சம்பாத்தியத்தை மட்டும் இவங்களுக்காகவே வச்சுக்கிட்டு வாழ்ந்தா யார் என்ன செய்ய முடியும்? பட் இது எல்லாமே அவங்களுடைய ஓன் மணி. ஆமா, இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க
ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறீங்க, ஒரு அகரம் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்கொடை கொண்டு வந்து கொடுக்கும்போது, இப்போ நான் நேரடியாக வாலண்டரியா இப்போ வருவாங்க. நான் புரிஞ்சுங்க, இப்போ நான் நேரடியாக உதவி செய்யணும்னு சொன்னா ஒரு இப்போ நான் இப்படி எடுத்துங்களேன், இப்படி கல்விக்காக விட்டுருங்க. நான் வந்து ஒரு 2 பிள்ளைகளை தேர்வு செஞ்சு வந்து நேரடியாக கொண்டு போய் கூட வந்து படிக்க வைக்கலாம். இப்போ நான் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்குன்னா, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக தகுதியான நபர்கள், அதாவது உதவி பெறுவதற்கு தகுதியான நபர்களை நான் என்னால் தேடி போக முடியாது. ஆனால் அந்த வேலையை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் செய்யும்போது எனக்கு தேவை என்னென்ன, யாரோ ஒருத்தருக்கு என்னுடைய தொகை வந்து நன்கொடை வந்து போய் சேரணும். அது யாருன்றது எனக்கு அடையாளம் தேவை, எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், யாரும். ஆனாலும் வந்து நான் 2 பேருக்கு வந்து உதவி செய்யணுன்ற எனக்கு அந்த எண்ணம் இருக்கும்போது, நான் நேரடியாக கொண்டு போய் வந்து அவங்கள்ட்ட கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது நான் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் சார். இது என்னோட தனிப்பட்ட கேள்வி இல்ல சார், இது விமர்சனம் இல்ல, உண்மை. இது வந்து பலரும் சொல்றதுதான். இப்போ இந்த தம்பி கேபிஐ பாலாவை சொல்லலையா, அவரோட சொந்த பணத்துல தான் சார் அவர் பண்றாரு, அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் சொல்றேன் கேபிஐ பாலா வந்து இதை வந்து ஒரு ரொட்டீனான ஒரு என்ன சொன்னா ஒரு வேலையா ஒரு கடமையா செய்யறாரு. என்னால நேரடியா கொடுக்க முடியலன்னா, அப்பா பாலா வந்து உதவி பண்றாரு, அவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொருத்தர் தெரியுமா உங்களுக்கு, தாடி பாலாஜின்னு இருக்காரு, தெரியுமா, நடிகர் தெரியும். அவர் வந்து வந்து எண்ணற்ற நபர்களுக்கு அவர் செய்யறாரு. விளம்பரமே இல்லாத, அவங்க விளம்பரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் சினிமா வட்டாரத்துல யார் உதவி செய்யறாங்கன்றதுல வந்து நான் பார்க்கும்போது, கேபிஐ பாலா வந்து போய் நின்று கொடுத்து அதை வந்து ஒரு போட்டோவா ஒரு வீடியோவா வர்றதுனால நமக்கு தெரியுது. தாடி பாலாஜி வெளியே வரல, ஆனால் வந்து எனக்கு வேற ஒருத்தர் மூலமா எனக்கு தெரிய வருதுன்னு கேட்டா, அவர் வந்து குறிப்பிட்ட சில வந்து மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போறாரு. ஏன்னா அவரு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போகும்போது அந்த இடங்கள்ல வந்து போய் பார்க்குறாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் உதவி செய்யறாரு, அந்த பள்ளிக்கூடங்களும் இவரை கெஸ்டா கூப்பிடுறாங்க. இது அவங்களுக்குள்ளே போயிடுது, வெளியில வரல. அவர் விளம்பரம் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி விளம்பரம் தெரியாம வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது எல்லாத்தையுமே நீங்க கருப்பு பண்ண நினைச்சிட்டீங்கன்னா எங்க போய் நிற்கும்? இப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா யாருக்கும் உதவி போய் சேராது. இது வந்து சூர்யா வந்து உதவி பண்றாரு, இது வந்து பிளாக் மணி, வந்து தாடி பாலாஜி வந்து உதவி பண்றாரு, இது பிளாக் மணி, அவங்கெல்லாம் வந்து பணம் கொட்டி கிடக்குது, அவங்க வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது பண்ணிக்கிறது, ஏமாத்துறதுக்காக வரி ஏய்ப்பு செய்யறதுக்காக கொண்டு போய் கட்டுறோம். அப்படி கிடையாது. சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய விமர்சனம் சார், ஏன்னா நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும். சோ அத தான் உங்களுக்கு நான் கேள்வி. இது வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு சமூக வலைதளமே ஒரு கவுச்சு கடைன்னு சொல்லுவாங்கல்ல, மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. பட் அதுலதான் சார் நிறைய ஆதாரங்களை நீங்க நிறைய விளக்குகள் சமூக வலைத்தளங்கள்ல நீங்க குறைச்சு எடை போட முடியும். இல்ல நான் நீங்க ஜல்லிக்கட்டு விடயமாக நான் சொல்ல வர்றதுக்கு சரியா புரிஞ்சுங்க. இது வந்து மீன் மார்க்கெட் தான் நான் சொன்னேன். இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்க சாக்கடைன்னு நான் சொல்லல. மீன் மார்க்கெட்ல எல்லாமே நம்ம மீன் கவிச்சி கடைன்னு சொன்னீங்க. கவிச்சி கடை தான், அதுதான் இறைச்சி கடை தான் கவிச்சி கடை. நான் சாதாரண மக்களுக்காக நான் பேசுறேமா, முதல்ல புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், என்னோட லாங்குவேஜ் வந்து சில பேர் விமர்சிக்கிறாங்க. என்னுடைய லாங்குவேஜ் நான் சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்காக நான் பேசுறேன். பணக்காரங்க வந்து பொழுதுபோக்கத்துக்காக வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் பேசல. நான் சாதாரண மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்காகவும் வந்து மூட்டை தூக்குறவங்களுக்காகவும் அவங்க யூடியூப்லாம் பார்க்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் தான் நான் பேச முடியும். சரிங்களா? நான் ரொம்ப இலக்கியத்தோட என்னாலும் பேச முடியும் ஒரு வார்த்தையும். அது வந்து சரியா வராது. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா நான் வந்து என்னுடைய மக்கள் வந்து என் மக்கள்னு சொல்லுவேன். சொல்ல போனா இந்த ஏழை எளிய மக்களாக தான் நான் ஒரு தடவை பேசும்போது சொல்லிட்டேன், பணக்கார நாய்கள் சொல்லிட்டேன். அது கடுமையான விமர்சனம் வந்து போன்லயே எனக்கு தவறான வார்த்தை இல்லை சொல்றேன் வந்தது. அது பேசக்கூடாது. அதாவது பணக்கார நாய்கள் சொல்லிட்டேன், பணக்கார கொழுப்படுத்த நாய்கள் சொல்லிட்டேன். அது வந்து ஃப்ளோல சொன்னது உண்மைதான், நான் அதை விட்ரா பண்ணிக்க மாட்டேன். பேசுதான். ஆனால் உடனே கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து நான் இப்போ என் வீடியோக்கள் நான் பேசுறது என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்களுக்கு, மூட்டை தூக்குறவங்களுக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும், கஷ்டத்துல வந்து பயணப்படுறவங்க, இன்னும் குப்பை தூக்குற வந்து எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள், நேற்றுக்கெல்லாம் துப்புரவு தொழிலாளர்களுக்காக மணிக்கணக்காக பேசிட்டு வந்தேன். அப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய லாங்குவேஜ். இதெல்லாம் நான் சொல்றது கவுச்சி கடை. சமூக வலைதளங்கள் கூட இருக்கிற அங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாணியில குரல் கொடுக்குறாங்க, அவங்களும் அதுக்காக தான் குரல் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, இப்போ சமூக வலைதளங்கள்ல நெகட்டிவான ஒரு விஷயம். இப்போ அறம் ஃபவுண்டேஷன் எப்படி செயல்படுதுன்றத ஒரு நீண்ட நேரம் நம்ம பேசும்போது நான் ஒன்று பார்த்தேன், தமிழ்னு பார்த்தேன், அகரம் அறக்கட்டளையில் முறைகேடு அப்படின்னு சொல்லி அதை வந்து தமிழ்ல போடும்போது நெகட்டிவான ஒரு பார்வை வருது. பட் உள்ள போனா ஒரு முறைகேடு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல.
வியூஸ்க்காக அந்த மாதிரி ஆனா போட்டுருக்காங்க. நியூஸ் அப்ப புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. ம். அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மீன் வேணுமோ அதான் நம்ம வாங்குவோம் இல்லையா? திருக்கை சாப்பிட திருக்கை சாப்பிடுவான், வந்து வஞ்சரம் சங்கரா என்ன மீன் சாப்பிட வஞ்சரம் சங்கரா எடுத்தீங்களா? மீன் சாப்பிடுவான். இது மாதிரிதான். ஆனா மீன் மார்க்கெட் மாதிரி இது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம எதை சூஸ் பண்ணோம்? நம்ம வந்து நல்லதே நினைப்போம். அகரம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லது சார் செய்யுது. அதே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நல்லது செய்யுது. ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மை செய்யட்டும் சார். உணர்வு இருக்கிறதுனால, உதயசேவன்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால, அன்பு மிகுதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கண்ணீர் வருது. கண்ணீர் வருது. எஸ் எஸ். அந்த இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில ஒருத்தர் வந்து இரவு நேரத்துல நாய்களுக்கு வந்து உணவு வைப்பார். இரவுல சில நேரம் மதிய வேளையிலையும் அவர் வந்து போவார். பெரும்பாலும் நான் இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவு தூங்கும் போது எங்க பகுதியில் இருக்க எந்த நாய்களுக்கும் வந்து உணவு இல்லாம இல்லை. ஏன்னா அவர் வந்து உணவு வைப்பார். சரி அவர் தான் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்களுடைய துணைவியாரும் வைப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் வைப்பாங்க. அது எப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரே அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா கூட சில நேரங்களில் வந்து குடும்பத்தோட கூட வந்து வச்சுட்டு போவாங்க. நாய்க்கு சாதம் வச்சுட்டு போவாங்க, சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாய்களுக்கு, தெரு நாய்களுக்கு. அப்போ அந்த உதவக்கூடிய எண்ணம் வந்து அந்த 3 பேருக்கும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு? ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு வந்து இல்லாம போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு ஃபவுண்ட் இப்ப நாளைக்கு அவங்களுடைய பேர பிள்ளைகள் அவங்க இன்னும் அவங்களுடைய வம்ச வழியில வரவங்க கூட அந்த உதவின்ற அந்த எண்ணம் வரும். கரெக்டுங்களா நான் சொல்றது? கண்டிப்பா சார். அப்பாவுக்கு வருது, அம்மாவுக்கு வருது, பிள்ளைக்கு வருது, அடுத்ததும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அந்த மாதிரி வந்து சிவகுமார் அவர்களுக்கு வந்து என்னன்னா உதவணுன்ற எண்ணம் வந்து எண்ணம் தான் அங்க முக்கியம். அது எப்படி என்ன பண்றோன்றது முக்கியம் கிடையாது. சரிங்களா? அதனால நான் மெனக்கட்டு ஒரு பேப்பரை வச்சு ஒரு இலைய வச்சு அதை கீழே வச்சு அதுக்கு சாதம் வச்சு மண்ணில் வைக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தோட செய்வாங்க. செய்யறது நேர்த்தியா செய்வாங்க. கண்டிப்பா அந்த சார். வகையில இதுல வந்து சிவகுமார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் பின்பற்றுறதுக்கு பெரிய விஷயம். இன்னைக்கு அப்பாவுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் தருதலைங்க எவ்வளவு பேர் இருக்கு? சினிமாவிலே இருக்கு, நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு. அப்பாவே வேணான்னு சொல்றவனா இருக்கான் சினிமால, கிட்டே நெருங்காதன்னு சொல்றவனா இருக்கிறான், அம்மா கூட வேணான்றவனா இருக்கிறான். அந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்கும்போது அப்பா செய்த ஒரு உதவி பிள்ளைகளும் அதை எடுத்து செய்யறாங்க. ஒரு பிள்ளை மட்டுமல்ல, 2 பிள்ளைகளும் செய்யறாங்க. அந்த ஒட்டுமொத்தமா இல்ல, வீட்டுக்கு வந்த மருமகளும் செய்யுது. இதை விட என்ன? சார் இப்ப சூர்யா வந்து பண்றாரு, குடும்பமே பண்றாங்க. உண்மையிலே மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். நம்ம வாழ்த்தணும், பாராட்டம். நம்ம செய்ய முடியல, அவங்க செய்யறாங்கன்றப்ப மகிழ்ச்சி. பிள்ளைங்க படிச்சு மேல வராங்களா, நமக்கு அது போதும். இப்ப நான் பார்த்த அந்த நிகழ்ச்சியிலே +2 படித்த ஒரு மாணவன், குறைந்த மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவன். பட் அவனுடைய திறமையை வந்து ஊக்குவித்து இன்னைக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை சூர்யாவை வந்து மேடையில ஓட்டினாரு. சோ இதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அதே மாதிரி இந்த ஈழத்தமிழர்கள் நான் சொன்னேன் இல்லையா, குடியுரிமை 1980 வந்திருக்காங்க சார் அவங்க இந்தியாவுக்கு. பட் வந்து அவங்க கிடைக்கவே இல்லை, அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரியான பெண்ணையும் வந்து இன்னைக்கு மேடையில ஏத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை வந்து மேடையில ஏத்து அழகு பார்த்துக்கிறாரு. அவர் வந்து கண்ணீர் விடுறாருன்னா வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான். நமக்கு இதுல எங்க கேள்வி வருது அப்படின்னா, இப்ப இந்த அளவுக்கு பண்றாரே சூர்யா, என்னப்பா உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விடயம் இது. எல்லாரும் வாலண்டியா வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து எழுதி வைக்கும் போது நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்றத பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய இணையர் என்னுடைய மனைவி ஜோதிகா பற்றி பேசுறாங்கன்றத அவர் வருத்தப்பட்டாரு. எந்த இடத்துல வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விடயம் வந்து உள்ள வருது சார்? இல்ல அரசியலா பாக்குறாங்க ஒரு தம்பி. ஒரு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்போ அவருக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு சொன்னா இந்த மாதிரி அரசியல் பார்வை, பிளாக் மார்க் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவங்க மேலாம் பிளாக் மார்க் எல்லாம் வந்து குத்துறதுக்கெல்லாம் இங்க ஆள் கிடையாது. சிவகுமாருடைய வளர்ப்புல வந்து யாரும் வந்து தரம் கட்டு போன கிடையாது. அந்த மாதிரி எந்த சர்ச்சையும் வந்து கிடையவே கிடையாது. ஜோதிகா வந்து மனம் முடிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவகுமார் வந்து நீண்ட காலம் யோசனை பண்ணி அவர் சம்மதிச்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. முதல்ல அது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து போய் திருப்பதியில போய் திருட்டு தர்ம தாலி கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் நடக்கல. தனி மனித ஒழுக்கம் அதுக்குள்ள ஒழுக்கல. ஆனா பிளாக் மார்க்ன்றது எங்க வரும்? பிளாக் மார்க்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி பிளாக் மார்க்ல அப்படி ட்ரை பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அரசியல் ரீதியா ஒரு தாக்குதல் வந்தது. இப்ப ஜெய்பீம் படத்துல வந்து அவர் சூஸ் பண்ண கேரக்டர் வந்து நீதியரசர் சந்துருடைய. நீதியரசர் சந்துரு யாரு? அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக்கத்துக்கோ இல்ல வந்து ஒரு வழக்கை வைத்து அவருடைய வாழ்க்கையை வந்து அங்க பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நான் சொல்றது நீதியரசர் சந்துருடைய வாழ்க்கையில வந்து அந்த கதாபாத்திரமா நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் தகுதி வேணும். அதை யாருமே பேசவே இல்லை. எல்லாரும் ஜெய்பீம், லாக்அப் டெத்து, அந்த குடும்பம் இப்படிதான் போனாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சையை வந்துடுச்சு. வந்து என்ன சர்ச்சை வந்து அந்த கேலண்டர் வச்சாங்க. அதுல வந்து வன்னியர்களுடைய வந்து அந்த
கலசம் அடையாளமாக அக்னி இருந்தது. கலசம் வந்து கேலண்டர்ல வந்துச்சு. உடனே வந்து அரசியல் ரீதியா பார்க்கப்பட்டது. அப்படி இல்லை, அவருக்கு வட மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் இந்த வட மாவட்டங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகுது. ம். அதுவும் இந்த ஜெய்பீம் படத்துக்கு பிறகு பெரிய அளவுல பேசப்பட்டது. யாருக்கு சார்? நடிகர் சூர்யாக்கா? சூர்யாக்கு. ம். அப்ப வந்து இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தாக்குதல் கொடுத்தாங்க அறிக்கையில. ம். அந்த அறிக்கை கூட வந்து பின்வாங்கவே இல்லை. ம். அது பதில் தாக்குதல் கொடுத்தாரு ம். சரியான முறையில. ம். அவர் வந்து பின்வாங்கல. ஆனால் எல்லாரும் இதைத்தான் பார்த்தாங்க. அன்புமணி முன் வச்சிருந்தாங்க சார். இல்ல அந்த அறிக்கையில அவங்க என்ன அப்படி இல்ல. சொல்லியிருந்தாங்க? அந்த அறிக்கையில என்ன சொன்னா வந்து வன்னியர்ல வந்து இவர் வந்து அந்த தற்செயலா வந்ததா திட்டமிட்டு வந்ததான்றது வந்து அது இயக்குனருக்கு தெரியும். ஆனால் அந்த காட்சியில வந்து சூர்யா வரல. இப்போ ஒரு படத்தில் நடிக்கிற சூர்யா வந்து கேட்டா முழு காட்சியை பார்க்கும்போது கூட அவ்வளோ எனக்கே கூட முதல்ல தெரியல. வந்து அந்த சம்பந்தப்பட்ட லாக்அப் டெத் செய்யக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லும்போது அந்த படமே வந்து பார்த்தா உண்மை சம்பவங்கள் அடிப்படையில எடுத்த படம் தான் அது. அதுல எல்லாமே உண்மையா சார்? அப்படி கிடையாது. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில். நீங்க வரலாறு அப்படின்றத வரலாறா நீங்க இல்ல வரல சொல்ல அப்படி முடியாது. கிடையாது. இதுல வந்து இருளர் சமூகத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க. இல்ல. பட் வந்து சமூகம் என்பதே வேற அது. இல்ல நீங்க சந்திர சாரோடைய வழக்கு சார் உண்மை இது. பாருங்க நல்லா பண்ணீங்க. உண்மை கதையை எடுக்கவே இல்லை. ம். ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில ஒரு கதை புனையப்படுது. ம். அப்ப சம்பவம் அதுல ஏன் சார் ஜாதி ரீதியா நீங்க கொண்டு அதுதான் இல்ல அதுதான் இங்க நான் சொல்றேனே. நான் வந்து இப்ப வந்து இது சரி தவறுன்னு சொல்ற இடத்துக்கு நான் வரல. ஆனால் அந்த ஒரு காட்சி வந்து வந்து பார்த்தோன்னா அந்த படத்துல வந்ததுனால ம். அந்த தாக்குதல் வந்து இயக்குனர்கிட்ட போகல. இல்ல இயக்குனரே வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. ஞானவேலு வந்து இல்ல கடுமையா வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. கேலண்டரை தூக்கிட்டாங்க, அந்த காட்சி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சரி சரி. ஆனால் கடுமையான தாக்குதல் வந்து கேட்டா சூர்யா மீது தான் வச்சாங்க. ம். அவர் என்னவோ வன்னியர்களுக்கு எதிரானவர் மாதிரி. ம். இப்போ ஒரு இந்த உதவி செய்யற வந்து பார்த்தா வன்னியர் வந்து சார் அப்படி இல்ல சார். இப்ப ஒரு திரைப்படத்துல ஒரு வரலாற்று உண்மை சம்பவம் தான் அது அடிப்படையில நீங்க கொண்டு வரீங்க. நீங்க திரும்ப சந்திர சார் வந்துட்டு அப்ப அது கற்பனையே சொல்லிடுங்க சார். நீங்க இல்ல கற்பனையாக இருந்தாலுமே வந்து நீங்க அந்த உள்ள வந்து இரண்டு சமூகம் முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க சொல்றது நீங்க மீண்டும் நான் சொல்றேன். ஒரு உண்மை சரித்திரத்தை அப்படியே நீங்க படமா எடுக்கிறது வேற. ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சம்பவம் அங்க லாக்அப் டெத், அந்த லாக்அப் டெத்ன்றது தான் வந்து உண்மை சம்பவம். அதுல ஒரு வழக்கறிஞர் வாதாடுறாரு. இதுதான் அங்க உண்மை. இதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து அங்க வந்து புனையப்பட்டது. அப்ப அங்க வரக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதான் நான் சொல்றேன். ஐயோ நீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் அதுதான் சார் நான் சொல்றேன். நீங்க கற்பனை அப்படினாலும் கூட நீங்க சமூகத்தையும் அதுல இழுக்கிறீங்க. இல்ல இங்க அதுதான் அந்த நான் சொல்றது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுங்கம்மா. ஒரு இப்ப நான் சொல்றேன் இங்க ஒரு இப்ப இருக்கு இந்த படம் ஷூட் பண்ணும்போது அந்த செடியில இருக்கிற ரெண்டே இலை மட்டும் தெரியுதுன்னு வச்சுங்களேன். இவருன்னா வந்து அதிமுக வாங்குது. அங்க வந்து அவருக்கு பின்னாடி வந்து 2 இலை தெரிஞ்சுது அப்படி சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஷூட் பண்றீங்க, எவ்வளவோ பின்னாடி சுத்தி வந்து ஒரு தோட்டமே இருக்கு என்ன சுத்தி. அங்க வந்து நீங்க படமாக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறேன், வந்து உட்காந்து பேசுறேன். உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். 2 இலை இருக்கு சார். அதெல்லாம் பார்க்கணும் சார். இல்ல சார் இப்ப இந்த விடயத்தை விட்டுடுங்க. பட் ஒரு திரைப்படம் ஒரு கலை என்பது மொழி தாண்டி சமூகம் தாண்டி ஜாதி தாண்டி அப்பாற்பட்டது. எல்லாத்துக்கும் சொந்தமானது கலை அப்படின்றது. அப்ப ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய சூர்யா இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கையில எடுக்கும் பொழுது இது வந்து சென்சிட்டிவான ஒரு விடயம் இது. அப்ப உள்ள வந்து என்னென்ன காட்சிகள் இருக்குது அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம பார்க்கணும். சோ அதே நேரத்துல இல்ல சார் நீங்க பச்சை துண்டை போட்டு கம்யூனிஸ்ட் நீங்க காட்டும் பொழுது அதுல கோவிந்தன் நீங்க உண்மை சம்பவம் நீங்க தெரியுமா இல்லன்றது எனக்கு தெரியல. பட் கோவிந்தன் ராஜ்மோகன் இந்த 2 பேர் தான் வந்து அதுல இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வன்னியர். அவங்க வந்து அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் இந்த வழக்கே வந்து போனது. மூவ் பண்ணது கடைசி வரைக்கும் அந்த இவங்க பார்வதி அம்மா. நீங்க நான் சொல்றேன் நல்லா பாருங்க. உங்களோட எனக்கு ஆழமாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா நான் அந்த உண்மை இப்படி கேட்டதுனால சொல்லுங்க சார். நீங்க அதான் நம்ம பேசணும். ஏன்னா சூர்யா மீது இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வருது இல்லையா? அந்த ஆய்வாளர் இருக்கு, அதற்கு தான் நம்ம பேசுறோம். அந்த உண்மையா செய்த அந்த ஆய்வாளர், நிஜ சம்பவத்துல இருந்த அந்த ஆய்வாளர், இந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களே வந்து சந்திக்கிற ஒரு சூழல் கூட ஏற்பட்டது. நான் வந்து ரொம்ப ஆழமா போக கூடாதுன்னு பாக்குறேன். நீங்க அதுல ஏன்னா எப்போ முடிஞ்ச விஷயம் நம்ம பேச வந்து சூர்யா மீதான நீங்க ஜெய்பீம் ஆரம்பிச்சோட நான் வந்து அதான் அந்த களங்கம் தான் சொல்றேன். பல லாக்அப் டெத்துகள் நடந்திருக்குமா, வெளிச்சத்துக்கு வர்றது சில விஷயங்கள் வருது. இப்ப இன்னைக்கு நடக்கிற சில வந்து நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்குதான் வந்து இந்த சாத்தான குளத்துல இருக்க வந்து 10 பேரை கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு இதுக்கு முன்னாடியும் வந்து பல வந்து கைது வந்து சிபிசிஐடியே வந்து பல நடவடிக்கை எடுத்து
அவங்கள கைது செய்ததெல்லாம் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே இருக்கட்டும், கலைஞர் ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. சிபிசிஐடியே விசாரணை பண்ணி இப்பதான் எல்லாத்தையும் சிபிஐக்கு ஓடுறோம். சிபிசிஐடியே விசாரணை பண்ணி பல அதிகாரிகள் வந்து சிறைக்கு போன வரலாறுகள்லாம் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கதை பேசுறது என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயமே வந்து நீங்க மடைமாற்றம் செய்யக்கூடாது. நான் சொல்லக்கூடிய என்ன, ஒரு நீதியரசருடைய கேரக்டர்ல வந்து சூர்யா வந்து நடிச்சார். அந்த நீதியரசர் யார்? நேர்மையின் உச்சம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு சொன்னா அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் இல்ல? அப்படிதான். ஆனால் என்னன்னா, கதை குறித்து விமர்சனம் வந்து தொடர்ச்சியா வருது. கங்குவால வருது சார். கங்குவாக்கு முன்னாடி வந்த ஜெய்பீம் இதுதான் சார் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன் சார். நீங்க என்ன பேச விடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இந்த அடையாளங்களை ஏன் உள்ள கொண்டு வரீங்க? ஜாதி வன்முறை தீன்றீங்க. படம் ஒரு படைப்பு சுதந்திரம் அதுக்கான லிமிட்டே இல்லையா சார்? நான் சொல்றது கேட்டீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும்தான் அவங்க கருவா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு அங்க பச்சை கலர் துண்டு போட்டு கம்யூனிஸ்ட் காமிக்கும் பொழுது நீங்க அப்ப வந்துட்டு இல்ல சார், அதுதான் நீங்க ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியை வந்து நீங்க காமிக்கிறீங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க வரக்கூடாது இல்லையா? பல விஷயங்களை இது பேச முடியும். விருமாண்டின்ற வந்து பேர் மாறினதுனால சண்டியர்னு வந்து விருமானுக்கு அதற்கு எதிர்ப்பு வந்தது. தலைப்புக்கே பிரச்சனை கொடுக்க முடியும். அப்படி பார்த்தா ஜெய்பீம்னு இருக்கு. ஜெய்பீம் வந்து என்ன மீனிங், அதை எப்படி வந்து இதுல வந்து கொண்டு வந்து சேர்க்கறீங்க அப்படி கூட நீங்க சொல்லலாம். சோ இதில் நான் சொல்ல வர்றது கேட்டீங்கன்னா, சூர்யா எப்படிப்பட்ட நபர், சூர்யா எந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு, படத்துல இருக்க எல்லா காட்சிக்கும் சூர்யாக்காக தான் சார் நானும் பேசுறேன். அவருக்கு கங்குவா நல்ல படம். இது இந்த படம் வந்தது இல்லையா, ரெட்ரோ சரியான படம் சார். இது அதுல ஒரு குறை நீங்க சொல்ல முடியாது. பட் அந்த படங்கள்லாம் ஓட விடாம தடுத்தது எது? அதுதான் நம்ம வந்து பேசுறோம். அதுதான் ஆரம்பம். இப்படிப்பட்ட ஒரு சூர்யாவுக்கு ஜெய்பீம் படத்துக்கு பிறகுதான் நீங்க சொன்னீங்கல்ல பிளாக் மார்க். அதேதான் சார் நானும் சொல்ல வரேன். பிளாக் மார்க்ன்றது அப்ப இத வந்து சூர்யா வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல இது வந்து திட்டமிட்டு பண்ணதுன்ற. இதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டா, திட்டமிட்டு இயக்குனர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா சார்? திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா, யார் அவர் மீது வந்து பிளாக் மார்க்னு சொல்றாங்களோ சார், அப்படி இல்ல. நீங்க என்கிட்ட திரும்புறீங்க. நான் அப்படி சொல்ல வரல சார். நான் சொல்லல. இல்ல இல்ல உங்களை சொல்லல. நான் உங்களை சொல்லல. அந்த பிளாக் மார்க்ன்ற அந்த வார்த்தையை சொல்றீங்கல்ல, சூர்யா மீதோ வந்து ஒரு கலைஞர் வந்து கலைஞனா நடிச்சிட்டு போங்க, நாங்க பாக்குறோம் சார், என்ஜாய் பண்ணலாம். பட் அதை தாண்டி நீங்க வந்து சமூகத்துக்குள்ள வர்றது, ஜாதியை வச்சு படங்கள் எடுக்கும்போது மக்களுக்கான அந்த கேள்வி வரும் சார். அப்ப ரெண்டுமே வந்து பெரும் சமூகம் சார். நீங்க அந்த படத்துல சித்தரிச்ச ரெண்டு சமூகமும் வந்து தமிழ் குடிகள், ஆதி குடிகள், மிகப்பெரிய சமூகத்தை சார்ந்தவங்கள நீங்க ஜஸ்ட் லைக் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் படைப்பு சுதந்திரன்ற பெயர்ல வந்து எடுத்துட்டு போறது ஒரு கலைஞருடைய வாழ்க்கையை இன்னைக்கு எதிர்காலமே வீணா போயிடுது. முடிச்சீங்களா? சொல்லுங்க சார். நீங்க முடிச்சீங்கன்னா பேசுங்க. சொல்லுங்க சார். நீங்க முடிச்சீங்களா? கேள்விலாம் முடிச்சீங்கன்னா நான் பேசலாம்ல. இல்ல நீங்க பேசுங்க. கேள்விலாம் மொத்தமா முடிச்சீங்க. நான் சொல்றது மீண்டும் உங்களுக்கு மூணாவது முறை சொல்றேன். இப்ப இந்த உங்கள்ட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாக்அப் டெத், ஒரு நீதியரசர் எப்படி வந்து போராடுற, இதுதான் முக்கியம். அங்க நான் எந்த சாதியுமே பார்க்கவே இல்லை. நீங்க என்ன நீங்க பார்க்கல சார்? நீங்க பார்க்கல. அதுல நான் சொல்ல வரது இல்ல. நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அங்க வந்து எந்த சாதியும் பார்க்கல. அங்க இருளரு இவங்க வந்து வன்னியர்லாம் பார்க்கல. ஒரு சாதாரண வந்து அடிமட்ட விளிம்பு நிலை மக்கள் அங்க வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த மக்கள் மீது பொய் வழக்கு புனையப்படுறது, அந்த புனையப்பட்ட வழக்குக்கு வந்து நீதியரசர் போராடுறாரு, அந்த வீட்டுல இருக்க அந்த குடும்பத்துல இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது மட்டும் தான் பாக்குறேன். அப்ப அந்த கதையில சார் எனக்கு பேச விடணும்ல, சேர்த்துங்க நான் முடிச்ச பிறகு நாங்க இருளர் பார்க்கவே இல்லை, வன்னியர் பார்க்கவே இல்லை. யாரு வந்து இந்த வழக்கோட வந்து பாத்தீங்கன்னா நிஜ குற்றவாளிகள் யாரு, அவங்க என்ன சாதி, அவங்களுக்கு போராடின கம்யூனிஸ்டுகளை என்ன சாதி, அதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு பாருங்க. மூணே விஷயம் தான் அங்க பார்க்கணும். அங்க வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள் வந்து எப்படி பொய் வழக்கு புனையப்படுது, லாக்அப் டெத் நடக்குது, அதுக்காக ஒரு நீதியரசர் போராடுற, இது மட்டும் தான் அங்க பாக்கணும். நீதியரசர் கொண்டு வந்தது யார் சார் இந்த வழக்கு? யாருன்னா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த வரலாறு நீங்க சொல்லணும்ல. எனக்கு இந்த இல்ல இல்ல நீங்க உங்க பார்வையை பாருங்க, உங்க பார்வை நீங்க ஒரு திரைப்படமா உங்க பார்வையை திணிக்காதீங்க. உங்க பார்வை திணிக்கல சார். உங்ககிட்ட கேள்வி முடிச்சிட்டேன். உங்க கேள்விக்கு பதில் முடிச்சிட்டேன். நான் பார்க்கறது சினிமாவை பாக்குறேமா, ஒரு நீதியரசுடைய ஒரு நிஜ நீங்க பார்த்த மாதிரி மக்கள் பார்க்க முடியும். அது உங்களுடைய பார்வை வேற. ஏன் தப்பு இல்ல. அப்ப பார்வை மாறுபடும். தப்பு இல்ல. நான் அப்ப சூர்யாவை நீங்க பாக்குறீங்க, எனக்கு இதெல்லாம் நான் சூர்யாவை பாக்குற பார்வை வந்து பாருங்க, நான் சூர்யாவை பாக்குற பார்வை இருக்கட்டுனா, சூர்யா வந்து சிவகுமாருடைய மகன், ஒரு நடிகர், அகரம் ஃபவுண்டேஷனோட லீட்.
அவ்வளவுதான் நான் பாக்குறேன். 1993ல கடலூரை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் சார் இது. நீங்க வந்து நான் கலையா பாக்குறேன், சூர்யா நான் மட்டும் வந்து பாக்குறேன்னா இங்க சூர்யா வந்து இல்ல கமர்ஷியல் இல்ல நான் மாதிரியான வந்து திரைப்படங்களை நீங்க எடுத்துட்டாங்க பிரச்சனை நீங்க இல்லை. பாருங்க பட் சமூகம் சார்ந்த ஒரு கதையை பாருங்க, எடுக்கும் பொழுது நான் அதையும் வந்து தெளிவாக காட்டுங்க. இல்ல இல்ல பார்வதி அம்மாக்கு யார் உதவி அத நீங்க இருக்கிறாங்கன்றதை நீங்க கொண்டு என்ன வரணும். செய்யுங்க, அப்ப இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனருக்கு நீங்க கடிதம் எழுதுங்க. அவரு வருத்தம் என்கிட்ட தெரிவிச்சிட்டாரு வந்து சார். அது நம்ம கேள்வி என்னன்னா, நான் வந்து இப்ப ஜோதிகாக்காக சூர்யா வந்து வருத்தப்படுறாருல சார், இப்படி ஜோதிகா பேசுறாங்க. என்ன பேச விடுங்க. சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு தானே இல்ல என்ன போனாங்க. பேச விட்டீங்கன்னா சொல்லுங்க தான் சார், நான் சொல்றேன். சொல்லுங்க சார். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே ஏன்னா சார், இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே சார். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சூர்யாவை என்ன பண்ணேன், சிவகுமாருடைய மகனா பாக்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு நடிகரா பாக்குறேன். மூணாவது அறம் ஃபவுண்டேஷனோட லீடா பாக்குறேன். அதை தாண்டி எனக்கு எந்த பார்வையும் சூர்யா மீது எனக்கு இல்லை. நான் அவருடைய ரசிகர் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு தொண்டர் கிடையாது. அதை தாண்டி நான் எந்த மெம்பரும் கிடையாது. அகரம் ஃபவுண்டேஷன்ல எனக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் கிடையாது. நான் ஒரு பார்வை பாக்குறேன், எனக்கான பார்வை கூப்பிடுவாங்க சார். இல்ல இல்ல எனக்கு இல்லப்பா, எனக்கு இல்ல உண்மைதான். ஒரு இடம் அங்க இருக்கு. நான் நாளைக்கு ஒரு 1,00,000 ரூபாய் நான் நாளைக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா என்னால நேரடியா என்னால வந்து போய் கொடுக்க முடியுது ஒருத்தர்கிட்ட. அதே 1,00,000 தாண்டி வந்து ஒரு 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 50 லட்சம் கிடைக்குது, 1 லட்சம் கிடைக்குதுன்னா, 1 கோடி கிடைக்குதுன்னா, நாளைக்கு எனக்கு வந்து உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்கிற பட்சத்துல நான் வந்து இதை எங்க கொடுத்தா சரியா போய் சேரும்னு நினைக்கும் போது போய் நான் கொடுக்குறேன். இங்க ஒண்ணு புரியுமா, முதியோர் இல்லம் எவ்வளவு இருக்கு. சிவானந்த குருகுலம்னு ஒண்ணு இருக்கு, காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. சரிங்க சார். இங்க வந்து உதவும் கரங்கள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மூலையில இருக்கு. பெரும்பாலான வந்து அநாத ஆசிரமங்கள் இன்னைக்கு பெருசா பேசப்படுறது இது ரெண்டு தான். இன்னும் சில அமைப்புகள் இருக்கு. இங்க வந்து அன்னை இல்லம் அங்க இருக்கு, அன்னை இல்லம் இருக்கு. இந்த மாதிரி சொல்றேன் நான். அதாவது நான் சொல்றதுன்னா இந்த மாதிரி. ஆனால் இது போன்ற ஒரு அமைப்புகளை வச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்காங்க. அதுதான் முதல்ல நான் கேட்டேன். அப்ப நீங்க சொல்லுங்க, அந்த அறக்கட்டளை பெயர்ல இன்னைக்கு நிறைய அப்ப நம்ம என்ன செய்வோம், நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பாடு போடணும். இப்ப நான் எங்க போறேன், எனக்குன்னு ஒரு வந்து ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்புனா நான் அங்க கொண்டு போய் அது பாராட்டக்கூடிய விஷயம். அதுதான்மா, எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு பாலவிகாரன்னு இருக்கு, அங்க போயிட்டு செய்யறேன். அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப நான் என்னால ஒரு 100 பேருக்கு முடியுது, ஒரு 500 பேருக்கு என்னால போனோம்னு கேட்டா 500 பேரை என்னால திரட்ட முடியாது எங்க இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 500 பேருக்கு நான் பண்ணணும்னு சொன்னா அப்போ ரைட் இங்க போலாம்பா, அங்க போலாம், அங்க 500. அப்போ இங்க வந்து ஆதரவற்றோர் இல்லங்கள் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையா செயல்படக்கூடிய இல்லங்கள் வந்து ரொம்ப சொற்பமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரிதான் நேர்மையா செயல்படக்கூடிய முடிச்சிடுறேன். நேர்மையா செயல்படக்கூடிய வந்து அறக்கட்டளைன்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் கல்விக்காக தான் வந்து உதவி செய்யணும்ன்ற எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கு. ஏன்னா கல்வி கொடுத்துட்டா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும், அடிப்படை கல்வி கொடுத்துட்டா அவனுக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சு. அதுதான் அவங்களுடைய உள்நோக்கம். அகரம் ஃபவுண்டேஷனோட நோக்கமே அதுதான், கல்வி கொடுக்கணும்ன்றது தான் அவங்க நோக்கம். அப்ப கல்வி கொடுத்தா அவனுக்கு எல்லாமே வந்து அழியாத சொத்து. அப்போ வந்து கல்விக்காக மட்டுமே நான் உதவி பண்ணக்கூடியவங்க வந்து செய்யறாங்க. இப்ப தாடி பாலாஜி வந்து கல்விக்காக தான் உதவி பண்ணணுன்ற அந்த நோக்கத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, நேரா வந்து குறிப்பிட்ட வந்து ரெகுலர் தொடர்ச்சியா வந்து ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு அவர் செய்யறாரு, மாணவர்களுக்கு செய்யறாரு. அந்த மாதிரி இன்னும் பலரும் இருக்கிறாங்கம்மா. நிறைய அறுவை சிகிச்சைகள் பண்றாங்களா சார் ஜெய்சங்கரோட பையன்? நிறைய பேருக்கு தெரியாது. இல்ல அஜித் பண்றாரு, அஜித் நிறைய பேருக்கு பாருங்க நல்லா பண்ணுங்க. தனிநபர் செய்யறது வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தனிநபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறாங்க. இப்ப நீங்க எல்லாருமே தனிநபர்லாம் எடுத்துங்க. கார்த்தி தனிநபர், ஜோதிகா தனிநபர், சிவகுமார் தனிநபர், சூர்யா தனிநபர். இந்த தனிநபர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு அமைப்பு இருக்கு. தனிநபர்கள் செஞ்சாங்கம்மா. இப்ப சேகோரா வந்து நான் செய்யறேன்னு வச்சுங்களேன், நான் செத்து போயிட்டேன்னா என்னோட போயிடும். இல்ல ஆனால் இருங்க, அமைப்பு ரீதியா பண்ணும்போது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், என்னதானே சொல்லிக்க முடியும். இப்ப நான் வந்து நான் போயிட்டேன்னா என் காலத்தோட முடிஞ்சிடும்ல. பட் ஒரு இயக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு அமைப்பா பண்ணும்போது ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் இருப்பாங்க. அப்போ சிவாஜி அவர் சொன்ன மாதிரி தான், சிவகுமார் விதை போட்டாரு, சூர்யா மரமாக்கிட்டாரு. அந்த மரம் காடாகணும்னா அடுத்த தலைமுறை அது செய்யும். அதுல இருக்கிற குழுவினர்கள் செய்வாங்க. எண்ணிக்கை கூட இல்ல. இப்ப சிவகுமாருக்கு 3 பிள்ளைகள், சூர்யாவுக்கு 2 பிள்ளைகள், கார்த்திக் 2 பிள்ளைகள், அவங்க சகோதரிக்கு 2 பிள்ளைகள். அங்க மரம் ஆகுதா, காடாகுதா சொல்றேன் நான். அதுதான் இன்னும் அந்த லிங்க் தொடரும் போது கேட்டா ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடும். இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெரிய இயக்கம். ஃபவுண்டேஷன் கேட்டா ஸ்தாபகம் வந்து ஒரு இயக்கமா மாறிடும். இன்னும் பலரும் வெளிநபர்கள் கூட அதுல வந்து பங்களிக்க வருவாங்க.
இதுதான் வந்து இப்படிதான் பல அமைப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் போகும்போது அவருடைய திரை வாழ்க்கை வருது இல்ல சரி, இப்ப தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள், இப்ப கருப்பர் படம் வருது. சோ அதுல கூட கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே செருப்பு போடல, இவரு மட்டும் தான் செருப்பு போட்டுக்கிறாரு. அப்படி இல்ல, இது அதுதான் அந்த திரை. கேட்டுதா சார்? என்ன பேச விட்டீங்கன்னா கரெக்டா நான் சொல்லுவேன். இது வந்து நல்லா புரிஞ்சுங்கம்மா. நானும் கேள்வியே முடிக்கல. இல்ல அகரம் இல்லைங்க, என்ன கேட்க வரீங்கிறது நான் ஒரு லைன்ல அதனாலதான் இந்த 2000 இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நானே சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எடுத்து அவர் மேல கரும்புள்ளி குத்துறாங்களே நீங்க சொல்றீங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த பயம் இருக்கிறதுனால அது செய்யறாங்க. இப்போ திட்டவட்டமா வந்து அஜித் வந்து சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கே வரமாட்டேன், நான் வந்து எனக்கு வந்து கார் ரேசிங்கும் சினிமா தான் ரசிகர்களை ஏமாத்த மாட்டேன் சொல்லிட்டாரு. ஆனா வந்து சூர்யா இன்னும் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணல. பண்ணிட்டா நிம்மதியா இருப்பாங்க ஒருவேளை. அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, இந்த ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நடிகர் ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கிட்டாரு, அந்த ஃபவுண்டேஷன் நாளைக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இயக்கமா உருவாயிடுச்சுன்னா, அந்த இயக்கமா ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு 500 பேர் 1000 பேர் உதவி பண்றாங்க. இயக்கமாயிட்டா வந்து 1,00,000 பேர் ஆயிடுவாங்க, 1,00,000 கோடி ஆகலாம். அப்புறம் வந்து அந்த இயக்கத்தின் சார்பாவே வந்து ஒரு அரசியலுக்கு வந்துருவாரோ சூர்யா, அரசியலுக்கு வந்தா நமக்கு ஏதாவது சிக்கல் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவன் பதறான். விஷயம் அவ்வளவுதான். சரி, இப்ப ஏன்னா 2 அங்க இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா, ஒரு சினிமால பல விதமான பேர் இருக்கும் தெரியும்ல, அதை நான் ரொம்ப விரிவா சொல்ல விரும்பல. அந்த பேர்லாம் இல்லாம ஒரு கேட்டா வந்து ஒரு நல்ல குடும்பத்துல வந்த ஒரு நல்ல மனிதர் ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கும் போது பதற்றம் வருது பலருக்கும். நாளைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நமக்கு ஏதாவது சிக்கலாயிருமோன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பிளாக் மார்க் குத்திட்டோம்னா, அதனாலதான் இது சொட்ட அது நொட்டன்னு சொல்றது. சார் அது வந்து அந்த படத்துல இருந்து வந்துட்டு நான் சொல்றேன் சார். நீங்க அகரம் ஃபவுண்டேஷன் இப்ப வந்து இப்ப எந்த படத்துல இப்படி நீங்க சொல்றீங்க ரெட்ரோ சொல்லல சார். இல்ல ரெட்ரோ படம் அதுதான் அதற்கு ஆரம்பம் எங்க, அததான் நீங்க அதான் நான் சொல்றேன். ரெட்ரோ படம் கங்குவா திரைப்படம் சொல்றேன். அது கங்குவான்ற படம் வந்து வியாபாரம் தான். சினிமாவை பாத்தீங்கன்னா கங்குவா படம் வந்து சரியா போகல, ஃபிளாப். சரியா அது அவங்களே ஒத்துக்குறாங்க. ஓகே, அந்த நம்ம மண்வாசனிக்கு அந்த படம் இல்ல, முழுக்க முழுக்க வயலன்ஸ். அது வந்து ரொம்ப வந்து பல காட்சிகள் வந்து ஒரு கேட்டா விமர்சிக்கப்பட்டு படம் ஃபிளாப். ரெட்ரோ படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஆனா அதையும் சொட்டன்னு சொன்னான், அதுவும் உங்களுக்கு சரியா ஓடல, ஃபிளாப்னு சொன்னான். ஆனா ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா கூட. அங்கதான் என்ன காரணம்னு கேக்குறேன் சார். அது திட்டமிட்டு வந்து சூர்யா வந்து இருட்ட தள்ளணும். நேரடியா சொன்னாக்கா வந்து சூர்யா வந்து ஒரு டம்மி ஆக்கணும்ன்றது. என்ன காரணம் அதுக்கு? அது காரணம் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அரசியலுக்கு நாளைக்கு ஒரு கலைஞனா இருக்கிற வரைக்குமே மக்கள் ஏத்துக்கிறாங்க. நீங்க அதை தாண்டி வந்து சமூகம், ஜாதி, அரசியல் பேச ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலையும் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. கண்டிப்பா 6 முதலமைச்சரை நம்ம எடுத்துருக்கோம். ஆமா, அதனால வந்து இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிடுவாரோன்ற அந்த பதற்றத்துல என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு முத்திரையை குத்தி, நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல பிளாக் மார்க்னு, அந்த மாதிரி வந்து ஒரு முத்திரையை குத்தலாம் நினைக்கிறாங்க. அது சிவகுமார் பிள்ளைங்க என்னோட நம்பிக்கை நான் சொல்றேன். சிவகுமார் பிள்ளைகளை வந்து நீங்க அப்படி வந்து இது பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் மார்க் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இதை நான் ஒரே ஒரு படத்துல சொல்லவே இல்லை. அவங்க 20 ஆண்டு கால பயணம் இருக்கு. சூர்யாவுக்கு வந்து பருத்தி வீரன் வந்து இவருக்கு ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு மேல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன். ஆனா அந்த 20 வருஷத்துல வந்து எந்த விதமான ஒரு பிளாக் மார்க். இதுல வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சைகள் வந்தது. அதை வந்து குடும்ப தலைவர்ன்ற முறையில ஒரு நல்ல தலைவனுக்கு, குடும்ப தலைவனுக்கு அழகு நான் கேட்டா 1000 பிணக்குகள் இருந்தாலும் எல்லா குடும்பத்திலும் சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கும். அந்த பிணக்குகள் எல்லாம் வந்து சரி பண்றதுதான் குடும்ப தலைவருடைய வேலையை. அதை சிவகுமார் சரியா பண்றாரு. அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ள வந்து உட்கார்ந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு கௌரவமா ஒரு பெருமையா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெருமைக்குரிய குடும்பமா இருக்கு. சினிமா உலகத்துல இருக்கிற குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பலருக்கும் வந்து ஒரு கண் உறுத்தலா இருக்கு. நாளைக்கு வந்து சூர்யா வந்து ஒரு அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்ற ஒரு ஒரு பதற்றத்துல ஜனநாயக நாடு சார் இது. ரைட்டு. ஆனால் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு அச்சம் இருக்கு. சினிமாவில பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியா கீழே தள்ளுறதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு. சார் நீங்க மதம் பாருங்க, சூர்யாக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க எனக்கு புரியல சார். இல்ல மக்கள் எல்லாம் பேசுறாங்க. மக்கள் எந்த மக்கள்? எந்த மக்கள்னா யாரு சார்? எந்த மக்கள்? ஓட்டு போடக்கூடிய மக்கள். எங்க சூர்யா ஒருத்தர் வந்து கேட்டா நம்ம இந்த கைக்கு செய்யற அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தாடிபாலன்.